இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய மறைவை தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகை கஸ்தூரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். மேடம், பாரதிராஜா சார் அவர்கள் தமிழ் திரையுலகளுடைய முக்கியமான இயக்குநர்கள். தமிழ் திரையுலக பல்வேறு மாற்றங்களை செஞ்சு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கின அவருடைய மறைவு எப்படி? இல்ல, முதல்ல நான் பாரதிராஜா அவர்கள் போன்ற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய சகாப்தங்களுக்கு மறைவே கிடையாது. மரணம் இருக்கலாம், ஆனா மறைவு கிடையாது. அவங்க ஒரு காலம் பாரதிராஜா சகாப்தம்ங்கிறது தமிழ்நாட்டு சினிமா, தமிழ் சினிமாவில, இந்திய சினிமாவிலேயே பாரதிராஜாவுக்கு முன் பாரதிராஜாவுக்கு பின் அப்படின்னு அறியப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய லெஜெண்ட்ஸா இருக்கக்கூடிய நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாரையும் உருவாக்கியது பாரதிராஜா என்ற ஒரு மாமனிதன் தான். அவருடைய படைப்புகளை நாம கொண்டாடிக்கிட்டே தான் இருப்போம். இத்தனை நாள் ஒரு மனிதனா நமக்கிட்ட நம் நடுவில் உலாவிக் கொண்டிருந்தவர் இனி ஒரு சாகா வரம் பெற்ற கலைஞனாக நம் நினைவில் உலாவிக் கொண்டிருப்பார். பாரதிராஜா அவர்களுடைய படங்கள்ல பெண்களுக்கு கதாபாத்திரம், அதாவது ஹீரோயின்ஸுக்கு பெண்கள் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய நிறைய படங்கள் பார்க்க முடியுது. பெண் சிசு கொலைக்கு எதிராக கருத்தமா போன்ற படங்கள், இது அவருடைய படைப்புகள் இல்ல, அவர் எல்லா விதமாவும் படம் எடுத்திருக்காரு. அதனால எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமான விஷயங்கள் தான். அவர் அந்த ஹார்ட்லேருந்து கமர்ஷியலா கால்குலேட் பண்ணி படம் எடுக்காம அவர் தன்னுடைய உணர்வு பூர்வமான ஒரு படைப்புகளை கொடுக்கறது தான் அவரோட விஷயம், அவருடைய சிறப்பு இல்லையா? அதுக்காக தானே அவர் நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு மேலிடத்துல நம்ம அவங்கள வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாமே பண்ணியிருக்காருங்க. அவர் ரெட் ரோசஸ், சிகப்பு ரோஜாக்களும் எடுத்திருக்கிறாரு. அந்தி மந்தாரைன்னு சீனியர்ஸ் படுற கஷ்டத்தை எடுத்திருக்கிறாரு. அதே போல கொடி பறக்குதுன்னு பக்கா மாஸ், கேப்டன் மகள் எடுத்திருக்காங்க. எல்லாம் மாஸ் படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அலைகள் ஓய்வது போன்ற காவிய காதல்களை எடுத்திருக்கிறாங்க. எதுதான் அவர் செய்யல சொல்லுங்க? சோ எல்லாமே தான் செஞ்சிருக்காங்க. நான் ஒரு படம் பண்ண வேண்டியது அவரோட, அது அட்வான்ஸோட அப்படியே நின்று போச்சு. எனக்கு அது ஒரு தீராத குறை தான். டிவி சீரியல் கூட அவரோட நான் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அந்த நேரத்துல நான் இதுக்கு போயிட்டேன், அமெரிக்காவுக்கு போயிட்டேன், குடும்ப தலைவி ஆயிட்டேன். அந்த குறை இருக்கத்தான் செய்யுது, என்ன பண்ண முடியும்? தமிழ் சினிமால அவர் எடுத்த இந்த படம் எனக்கு ரொம்ப வியந்து பார்த்தேன். இல்ல இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருந்தாங்க அப்படி நீங்க பார்த்து மிக முக்கியமானதா நான் இதை பாக்குறேன். நாடோடி தென்றல், நிழல்கள் ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். எனக்கு கதாபாத்திரம்னு சொன்னா என்ன விளையாடுறீங்களா? முதல் மரியாதை பார்த்து தான் நான்லாம் சினிமா நடிகை ஆகணும்ன்ற ஒரு சின்ன நினைப்பு. அப்ப எனக்கு ஏதோ 7 வயசோ 8 வயசோ முதல் மரியாதை வரும்போது ஸ்கூல்ல தான் இருக்கோம். எல்லாரும் பாட்டு பாடுறது, எந்த கல்லை பார்த்தாலும் அதை தூக்கி சிவாஜி மாதிரி நடிக்கிறது, ஸ்லீவ்லெஸ் போட்டா உடனே என்ன ராதா மாதிரி வந்திருக்க அப்படின்னு கலாய்க்கிறது, அப்படி ஒரு கல்ட்டுங்க அப்ப. ஸோ 100% எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சவால்கள், சோதனைகள் வந்தப்போ, தலையில புழு நெளிஞ்சிட்டு இருந்தப்போ நான் அடிக்கடி பாக்குற படம், என் டாப் 10 படத்துல முதல் மரியாதை தான் இருக்கு. மேடம், இன்னைக்கு அவருடைய மறைவுன்றது கேள்விப்பட்ட உடனே எவ்வளவு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு? நீங்க இல்ல அவர் ஏறக்குறைய 4 இயர்ஸா ரொம்ப உடல் ரீதியாக ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாரு. பிளஸ் மனோஜுமே இல்ல. யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது. மரம் இருக்க தளிர் பட்டு போறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அது ஒரு வலி. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்று அவர் பட்ட துன்பங்கள்லாம் இன்னைக்கு நிந்திருச்சுந்தாங்க நான் நினைக்கிறேன். பாரதிராஜா அவர்களுடைய திரை பயணம் குறித்தும் அவருடைய திரை பங்களிப்பு குறித்தும் நடிகை கஸ்தூரி அவர்கள் புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் சுரேஷ்குமார்.